பாருங்க, அபிரகாம் ஜெபிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபம் பண்றாரு. ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்? அவர் ஒருவேளை ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லையோ, நான் தகாத விதமா ஜெபிக்கிறவனோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இல்லையா? அந்த வசனங்களை படிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு ஜெபம்னா என்ன? ஜெபத்தை நாம எப்படி ஏறெடுக்கிறோம்? அவர் எவ்வளவு பயபக்தியா தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஜெபங்கிறது அது ஒரு ஒழுக்கம் இல்லை. சும்மா சத்தம் போட்டு ஜெபிக்கிறது ஒரு ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதொன்னும் தேவன் விரும்பல. பைபிளே சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஜெபங்கள் ஒன்றும் தேவன் அங்கீகரிக்கல. தேவன் அங்கீகரிக்கணும். நீங்க படிச்சு பாருங்களேன், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஆண்டவர் தெளிவாக காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாம் எப்படி தெளிவா ஜெபிக்கிறார் பாருங்க. ஒரு பயபக்தியோடு கூட, ஒரு நடுக்கத்தோடு கூட கடவுள்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு கோபம் வந்துடக்கூடாது இல்லையா? அதாவது நம்ம எப்பவுமே நம்ம ஜெபத்துல பெரிய ஆளா காட்டணும்னு நினைக்கிறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மற்றுள்ளவங்களுடைய விட அதிகமா இருக்கணும், சத்தம் அதிகமா இருக்கணும், வார்த்தைகள் அதிகமா இருக்கணும். அந்த ஜெபம் பயங்கர வல்லமை. எல்லாரும் சொல்ற வல்லமையான ஜெபம். என்ன வல்லமைன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெபம்னா என்ன? தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறோம், நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம். வல்லமையான ஜெபம், சத்தம் போட்டு ஜெபிக்கிறது வல்லமையான ஜெபமா? இல்ல, அப்படி சொல்லப்படல. பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிங்களேன். 27 இருந்து ஆபிரகாம் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஜெபிக்கிறார். தேவ சமூகத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே 50 பேர் இருந்தா, அதுல 5 பேர் கம்மியா இருந்தா 45 பேருக்காக நீங்க அந்த தேசத்தை காப்பாத்துவீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 45 பேர் இருந்தா நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட அவர் பேசும்போது எவ்வளவு தெளிவா பேசுறாரு. நாம நம்முடைய ஜெபத்துல நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தலாம், தப்பு இல்லை. நாம அநேக காரியங்களை விரும்புகிறோம், அதை சொல்லி ஜெபிக்கிறது தப்பு இல்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கிறதோ அதெல்லாம் தேவன் சித்தம் கொண்டவராக இருந்ததுனால, அது தேவ சித்தமா இருந்தது. சில ஜெபங்கள் பதில் வந்திருக்காது, அதுல தேவ சித்தம் என்ன பண்ணாது, இருக்காது. சில ஜெபங்களை நாம ஜெபித்து நாம நம்முடைய சுய முயற்சினால பெற்றிருப்போம். அந்த சுய முயற்சினால பெற்றதெல்லாம் யாரால வரல? தேவனால வரல. அது தேவனால் வந்ததுன்னு நாம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சுய முயற்சினால செய்கிறதெல்லாம் தேவனால் வந்தது என்று சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆபிரகாமை போல ஒரு ஜெபிக்கிற நபராக நாம மாறணும். நாம தேவ சமூகத்திலே அப்படி ஜெபிக்கணும். சும்மா நேரத்தை செலவிடும்படியாக தேவ சமூகத்தில் நீண்ட ஜெபம் தேவையில்லை. இப்போ அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட காரியங்களை சொன்னா சிம்பிளா ஜெபம் பண்ணா போதும். எலியா எப்படி ஜெபம் பண்றாரு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கூட்டம் ஜெபிக்குது, ஒண்ணுமே நடக்கல. எலியா சிம்பிளா ஜெபம் பண்றாரு. அவர் என்ன பண்ணினார்? சிம்பிளான காரியம். இடிந்து போன பலிபீடத்தை கட்டுறாரு, புதிய பலிபீடத்தை உருவாக்குறாரு, தேவ சித்தத்தின்படி போய் நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும். சிம்பிள் தான். இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு முன்னாடி உடைய அற்புதங்களை செய்யும். சிம்பிளா ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தாருன்னு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஜெபம் அப்படிங்கிறது தேவனுக்கு சித்தமா இருக்கணும். அந்த காரியத்தின் மேல் தேவன் அனுமதி கொடுக்கணும். அதை தேவன் விரும்பணும். அப்படி விரும்பினால் மாத்திரம்தான் ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆபிரகாமுடைய ஜெபம். அப்புறமா வீட்டில் விவாதிச்சு பாருங்க, அவர் எப்படி ஜெபிக்கிறார். ரொம்ப நடுக்கமா ஜெபிக்கிறார். உமக்கு கோபம்
வர வேண்டாம். நாம அப்படி ஜெபம் பண்றோமா? நாம என்னதெல்லாமோ பண்றோம் ஜெபத்துல. தேவன்கிட்ட பேசும்போது நாம துணிகரமா பேசக்கூடாது. அல்லேலூயா. துணிகரமா பேசக்கூடாது. நம்ம தாழ்மையா பேசணும், நடுக்கத்தோடு கூட பேசணும். ஜெபம்னா அப்படிதான். தேவ சமூகத்துல நடுங்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும். சும்மா நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் அன்னைக்கு டிவியில பாக்குறேன், ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுது. ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஜெபம் பண்றாங்க, நடு ரோட்ல அவங்க வீட்டுல நின்று ஜெபம் பண்றாங்க. பாத்தீங்களான்னு தெரியல. சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அவங்களையும் இவங்களையும் திட்டி ஜெபம் பண்றாங்க. அதை ஒன்றும் கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டா. சும்மா தெருவில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் கேட்கப்படாது. முதல்ல ஜெபம்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஊரை சுத்துற ஜெபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரை சுத்துற ஜெபம், ஊரை சுத்தி வந்து ஜெபிக்கிறாங்க. எரிகோ மதிலை அவர்கள் பிடிப்பதற்காக ஊரை சுத்தினாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஊரை சுத்தி இருக்காங்களா? இல்ல, அந்த சூழ்நிலைக்கு அதை செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்போ எங்க எப்படி ஜெபிக்கணும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். நாம ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். நாம இப்படிதான் ஜெபிக்கணும். ஜெபம்னா என்னது? நாம தேவ சமூகத்தில் ஜெபங்கிறதான அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா ஜெபம் நாம ஏறெடுக்கும் போது தாழ்மைப்படணும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பாருங்க, ஜெபம்னா என்ன? என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, அது ஊழியரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், மார்க்கெட்டரா இருக்கலாம், இல்ல பெரிய டைரக்டரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற, அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற அவருடைய ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? தங்களை தாழ்த்தி. தேவ சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும்? தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அந்த தாழ்மையான ஜெபம் எங்க இல்ல? இன்னைக்கு இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது அதை கேட்க நமக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை தரித்த என்னுடைய ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். மற்றபடி நாம பண்ற சத்தம், நீண்ட ஜெபம், நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைலு, வார்த்தையுடைய ஸ்பொடதை, அதாவது வார்த்தையுடைய அந்த அர்த்தங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வசனங்களை எடுத்து பேசுறது, இது ஒன்றும் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற அவருடைய சமூகத்தில் ஜெப அறைக்குள்ள போகும்போது நடுங்கணும். அவரோடு கூட நாம இருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு வரணும். அல்லேலூயா. நிறைய பேர் அந்த பயம் இல்லை. பாருங்க, சர்ச்சுக்கு வரோம், அந்த பயம் இல்லை. சர்ச்சுக்குள்ள அந்த பயம் இல்லை நிறைய ஆட்களுக்கு. ஏன்னா இது ஜெப அறை, தேவன் இருக்கிற இடம். தேவன் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்திலே தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. தாழ்மைப்படும்படியாக தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். ஏன்னா தேவ சமூகத்திலே தாழ்மைப்படணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம அதை விரும்புகிறது இல்லை, இல்லைன்னா அதன்படி நாம செய்யறது இல்லை. நாம தேவ சமூகத்துல துணிகரமாய் பேசுகிறோம். பைபிள் சொல்லுது, நீங்க துணிகரமாய் ஜெபிக்கிறீங்க. துணிகரமாய் ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமும் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு பதில் தரணும். அப்படின்னா நாம தேவ சமூகத்திலே தாழ்மைப்படணும். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக
மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? ஜபங்கிறதான இல்லைன்னா ஜபத்தை ஏறெடுக்கும் போது தேவ சமூகத்தில் தாழ்மைப்படணும், பயத்தோடு கூட இருக்கணும், நடுக்கத்தோடு கூட நிக்கணும், பயப்படணும். ஆண்டவர் சொல்றார், வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? தாழ்மைப்படுங்க. தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நாம நம்முடைய வாயிலிருந்து துணிகரமாய் ஒன்றும் பேசக்கூடாது. பாருங்க, எத்தனையோ சர்ச்சில் உள்ள சண்டை நடக்கு. செக்ரட்டரிகள், தலைவர்கள், போதகர்கள் ஆலயத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துல நாம எப்படி இருக்கணும்? பயபக்தியாக இருக்கணும். 5வது வசனம் பாருங்க, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வது நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல துணிகரமா பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. தேவ சமூகத்துல நாம வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வரணும். நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, எங்க போய் ஜெபம் பண்ணாலும் சரி, நடுக்கம், பயபக்தி இருக்கணும். இன்னைக்கு நவீன உலகத்துல நவீன போதகர்கள் ஷூவை போட்டுட்டு பிரசங்கம் பண்றாங்க. செருப்ப பாதரட்சியை போட்டு எங்க பலிபீடத்துல ஏறி நிக்கிறாங்க. போதகர்கள் கிடையாது, கள்ள போதகர்கள். அதுக்கு 1000 வியாக்கியானங்களை கொண்டு வருவாங்க. அவங்க மேல் நாடுகளில செருப்ப போட்டிருக்காங்க, அவங்க போட்டிருக்கட்டும், நமக்கு என்ன? அவங்க கணக்கு கொடுத்துக்கிடுவாங்க இல்லடா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்துல செருப்பு போடக்கூடாது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிற பூமி, யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, நீ உன் செருப்ப கலத்து அப்படிங்கிறாரு. அப்போ பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடமா? ஓரேப்ங்கிற ஒரு மலை, ஓரேப்ங்கிறதான ஒரு மலையில மோசே போறாரு, போய் பார்க்கிறாரு. பார்க்கும்போது அங்க முட்செடி, அந்த முட்செடியில தீ பற்றி எரியுது, அந்த மரம் எரியாம இருக்குது. பார்க்கிறாரு, என்ன நடக்குதுன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போய் நெருங்கும் போதுதான் அங்க என்ன நடக்கிறது? ஒரு சத்தம் வருது, மோசே நீ நிக்கிற இடம் இப்ப பரிசுத்த இடம்னா என்ன? தேவன் எங்க இருக்கிறாரோ அதெல்லாம் என்னதான்? தேவனை தொழுது கொள்ளும்படி நீங்க நிக்கிற இடமெல்லாம் பரிசுத்த பூமி. அது ஜபாரையா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜபாரையா இருக்கலாம், நீங்க தெருவில் நின்று முழங்கால நின்று ஜபிச்சாலும் கூட, எங்க நின்னாலும் எந்த இடமா இருந்தாலும் நீங்க உங்க பாதரட்சையை கலட்டணும். தேவ சமூகத்துல துணிகரமாக நாம நிக்கிறோம். நின்னுட்டு அதுக்கு 1000 காரணங்களை சொல்றோம். நம்ம ஆட்கள் சொல்றாங்க, அது அப்படி, இது இப்படி. எப்படி இருந்துட்டு போட்டோம்,